Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் நின்று கொண்டிருந்த லாரியை மர்ம நபர் ஒருவர் கடத்தி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டில்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, விவரங்கள் என்ன சொல்லுங்க? நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் அன்பு. இவரது சொந்தமான லாரி வைத்துள்ளார். இவரது ஓட்டுநர் இன்று காலை செங்கல்பட்டு பகுதியில் இருந்து கட்டுமான பொருட்களை ஏற்றிக்கொண்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வண்டலூர் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் வண்டி வந்தபோது ஃபாஸ்ட்ராகில் போதிய பணம் இல்லாததால் சுங்கச்சாவடியை கடக்க முடியாமல் இருந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து லாரியை ஓரம் கட்டிய ஓட்டுநர் உடனடியாக இது குறித்து உரிமையாளரிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஃபாஸ்ட்ராகில் ரீசார்ஜ் செய்வதற்காக காத்திருந்துள்ளார். அந்த சமயத்தை பயன்படுத்திய சுங்கச்சாவடி அருகே இருந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென அந்த லாரியை எடுத்துக்கொண்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விரைவாக இயக்க தொடங்கியுள்ளார். இதனை சற்றும் எதிர்பாராத லாரி ஓட்டுநர் உடனடியாக இது குறித்து அருகில் இருந்த காவலரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். மகேந்திரா சிட்டி, சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளில் இருந்த போலீசார் பேரிகார்டுகள் ஆகியவற்றை அமைத்து தேசிய நெடுஞ்சாலையில் லாரியை தடுக்க முயற்சி செய்துள்ளனர். அப்பொழுதும் லாரியை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இருசக்கர வாகனத்தில் இருபுறமும் போலீசார் லாரியை வேகமாக பின்தொடர்ந்தும் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது லாபகமாக போலீசார் ஒருவர் லாரியின் மீது ஏறி ஓட்டுநரை லாரியில் இருந்து கீழே இறங்கவும் முயற்சி செய்துள்ளார். ஒரு வழியாக மறைமலை நகர் அருகே சென்ற பொழுது லாரியை மர்ம நபர் தடுப்பு சுவர் மீது மோதி தப்பிச் சொல்ல முயன்ற போது போலீசார் தற்போது சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். போலீசார் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு சினிமா பாணியில் தொலைத்து சென்று சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாறுமாறாக ஓடிய லாரி ஓட்டுநர் பொதுமக்களை இடித்து தள்ளும் விதத்தில் ஓடியது குறிப்பிடத்தக்கது. லாரி தடுப்பின் மீது மோதி நின்றபோது காவல்துறையுடன் இணைந்து பொதுமக்களும் லாரியில் இருந்த ஓட்டுநரை பிடிக்க உதவி செய்துள்ளனர். செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் நேர்ந்த இந்த திகிலூட்டும் சம்பவம் இது போலீசாரின் மட்டுமல்ல, தமிழக நிர்வாகத்தின் உயிர் சோதனையாகவும் உள்ளது. இந்த கடத்தல் லாரியை தடுக்க முயன்ற போக்குவரத்து காவலர் வாகனத்தில் ஏறிய நிலையில் அவர் மீது ஏமாற்றம் இல்லாமல் பயணித்த அந்த லாரி ஓட்டுநர் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவரை உயிர் பயத்தோடு இழுத்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த காட்சிகள் காணும் வியாபாரிகள், பொதுமக்கள் அனைவரையும் உலுக்கியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் அவர் கீழே விழுந்திருந்தால் பின் அந்த வாகனங்கள் அவர் உயிரையே பறித்திருக்க வாய்ப்பும் இருந்துள்ளது. ஆனால் அந்த ஓட்டுநர் ஒரு நிமிடம் கூட தயங்காமல் அதிவேகமாக அந்த லாரியை ஓட்டி சென்ற ஒரு சம்பவம் இது சட்ட ஒழுங்குக்கு ஒரு சவாலாக உள்ளது. இது ஸ்டாலின் நிர்வாக திறமைக்கு ஒரு பக்கவாட்டான விளக்கமாகவும் உள்ளது. காவல்துறையின் வீழ்ச்சிக்குரிய தைரியத்தின் சித்திரமாகவும் இருக்கின்றது. மனதை விட வேகமாக ஓடும் இந்த கடத்தல் வண்டியை விரட்ட காவல்துறையும் தயங்குகிறது. ஏனென்றால் நிர்வாகமும் செயலாக மாறியுள்ளதற்கான மிக சிறந்த சான்றாகவும் உள்ளது. இந்த காவலர் உயிர் இருந்திருந்தால் இது ஒரு அனுதாப செய்தியாக கூறியிருக்கும். ஒரு பதிலளிக்க முடியாத முதல்வர் மாறாதபடியாக இருந்திருக்கும். ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையும் மண்ணில் பொழுதிருக்கும். இந்த லாரி ஓட்டுநருக்கு இத்தகைய தைரியம் எங்கிருந்து வந்தது? இது தொடர்பான சம்பவம் உடனடியாக விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாகவும் உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு.